ஈரோடு சக்தி சாலையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? இதை அணைக்கும் பணியில் வீரர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு வருகின்றனர்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். ஈரோடு சார்னாங்காடு பகுதியை சேர்ந்தவர் ராவணன். இவர் சக்தி செல்லும் சாலையில் பரணி பைப் என்ற பெயரில் கட்டுமானத்திற்கு தேவையான பைப் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தை கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணியாளர்கள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது நிலையில் கடையின் திடீரென உள்ளே இருந்து கரும்புகையுடன் தீ பரவதை பார்த்த கடை ஊழியர்கள் உடனடியாக ஈரோடு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட தீயணைப்பு அதிகாரி அம்பிகா தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் பவானி, பெருந்துறை, சென்னிமலை, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையத்திலிருந்து 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் தீயை அணைக்கும் முயற்சியில் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்து நிகழ்ந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாகியும் இன்னும் தீ விபத்தை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. காரணம் பார்த்தோம்னால் கடையில் விற்பனைக்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த பைப், டியூப், ராட்சச ஒயர், இரும்பு பைப்பு, மரப்பலகை, சுவிட்ச் போன்ற பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அதிக அளவிலான உதிரி பாகங்கள் எரிந்ததன் காரணமாக கரும்புகையானது வானத்தை நோக்கி 50 அடிக்கு மேல் வெளிவந்து கொண்டிருப்பதால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை, குடியிருப்பு பகுதியிலும் கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிப்பு செய்து மற்ற கடைகளுக்கு மேலும் தீ விபத்து பரவாமல் இருக்க தீயணைப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அந்த தீ விபத்தை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் கடையின் முன்பு கூடி தங்களது செல்போனில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க முயன்றதால் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.